வணக்கம். பாசிப்பயிரின் மருத்துவ குணங்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த பாசிப்பயிறு ஒரு சிறந்த உணவாவும் மருந்தாவும் இருக்கு. நான் அடிக்கடி சொல்றதுதான் சித்த மருத்துவத்தின் அடிப்படை தத்துவமே உணவே மருந்து, மருந்தே உணவு. இதுதான். அந்த மாதிரி நமக்கு நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த பாசிப்பயிரை நீங்க அதிகமா உணவுல சேர்த்து கொள்ளணும். பொதுவா நிறைய குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அதாவது அவங்க நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஒழுங்கா சாப்பிடாததுனால அசிடிட்டி அதிகமாகி கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு காலை உணவா இந்த முளைக்கட்டிய பாசி பயிரோட கொஞ்சம் வெல்லம், தேங்காய் துருவல், உலர் திராட்சை இது எல்லாம் சேர்த்து ஒரு ரொட்டியாவோ தோசையாவோ நீங்க கொடுத்தீங்கன்னா நாளடைவுல இந்த அல்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனையே அந்த குழந்தைங்களுக்கு இல்லாம இருக்கும். இன்னும் இதுல நிறைய விட்டமின் ஏ, பி, சி, அப்புறமா கே இருக்கு, தயமின், நியாசின், பொட்டாசியம், அயன், சிங்க், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் பி இருக்கிறதுனால சருமத்துல வரக்கூடிய புற்றுநோயை தடுத்து சருமத்துக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. அடுத்ததா இதுல இருக்கக்கூடிய சிலிக்கா நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் என்ன பண்ணுதுன்னா, சருமத்துல இருக்கக்கூடிய செல் இழப்பை தடுத்து புதிய செல்களை உடம்புல சருமத்துக்கும் அதிகப்படுத்தி கொடுக்குது. முக்கியமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் நீங்க கேட்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவு இந்த பாசிப்பயிறு தான். ஏன்னா குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து உடையது. இந்த மாதிரியான ஃபுட்டை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கும் போது ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். இது டிஎன்ஏல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விரைவில் நிறைய குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. நிறைய பெண் குழந்தைங்க சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றதுனால அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாது. அந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு இதை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க அந்த கரெக்டான ஏஜ்ல ஏஜ் அட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இன்னும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை தடுத்து, இன்னும் விட்டமின் பி இருக்கிறதுனால சரும புற்றுநோயும் வராமல் தடுக்குது. அடுத்து கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணி இதய நோய்களும், இதய குழாய் அடைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமலும் தடுக்குது. பொதுவா நம்ம ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு ஃபுட்டா நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்கின்னுக்கு ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த பாசிப்பயிரை பவுடரா அரைச்சி நம்ம போட்டுட்டு இருப்போம். அப்படி இல்லாம இதை நீங்க முளைக்கட்ட வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கின்னும் ஹேரும் அவ்வளவு வலுவா இருக்கும். ஸ்கின் நல்லா ஷைனிங்கா இருக்கும். சீக்கிரமா அந்த முக சுருக்கம் அப்படிங்கிறது வராது. அல்சரை குணப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாவே இருக்குது. குழந்தைங்க எல்லாம் தூங்கும் போது கால் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்க இந்த பாசிப்பயிரை உணவுல அதிகமா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையும் சரியாகும். இம்யூனிட்டியை உடல்ல அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்கு. இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இந்த பாசி பயிரோட, அதாவது இதை முளை கட்ட வேண்டாம், ட்ரையா இருக்கக்கூடிய அந்த பாசி பயிரோட கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ், கஸ்தூரி மஞ்சள், அடுத்து கடலை மாவு இதெல்லாம் நீங்க சேர்த்து நீங்க அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்டர்னலா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா கலர் ஆவாங்க. இன்னும் ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, வெட்டி வேரோட பவுடரையும் இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி நீங்க ஹேருக்கு ஒரு பேக்கா போட்டுட்டு வந்தீங்கன்னா ஹேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிறந்த இந்த பாசி பயிரை உங்களுடைய உணவுல தினமும் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுடைய பல நோய்கள் நீங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஆரம்பமா இருக்கும். சோ அதனால முளை கட்டிய பாசிப்பயிறு உடலுக்கு ஆற்றலை கொடுக்கறதுனால இது தவறாம உணவுல சேர்த்துக்கொள்ளுங்க. நன்றி.